ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். சுவையான நெய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 300 ml கிளாஸில் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். 1 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 3 பட்டை, ஏலக்காய் 3, கிராம்பு 3, அன்னாசிப்பூ 1, கல்பாசி கொஞ்சம், 1 பிரிஞ்சி இலை, முந்திரி 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா. அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 3 டீஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதில் முந்திரியை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினாவையும் சேர்த்துக்கோங்க. வதங்கியதும் 1.5 கிளாஸ் தண்ணி இதில் அளந்து ஊற்றிக்கோங்க. சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்த உடனே அரிசி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கலந்துட்டு கொதி வந்ததும் குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. 2 சத்தம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் போன உடனே குக்கரை திறந்துட்டு 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. அரிசி உடையாமல் மெதுவாக கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சிருக்க முந்திரியும் வெங்காயத்தையும் இது மேலே தூவிக்கோங்க.